ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழன் சுப்ரீம். நான் உங்கள் சஸ்வின். ரொம்ப நாளாக வீடியோஸ் வராமல் இருந்துச்சு. ரொம்ப வருஷமாக வீடியோஸ் வராமல் இருந்துச்சு. இனிமேல் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேங்க. ஸ்டடீஸில் போனதுனால இப்போ வீடியோஸ் போடுறதில்ல. இப்போ நம்ம ஆர்சி ரியல் கிரிக்கெட் கேமோட RCPL 2009 விளையாடுறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது வந்து பஞ்சாப் விசஸ் டெக்கன். அது நான் பவர் பிளே வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னி 14 overs ஃபுல்லாக பவுலிங் நம்மள தான் போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தால் இருக்க பெல் ஐக்கானையும் டிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ பவர் பிளேயோட அடுத்த ஓவர் போட போகிறோம். 6 ஓவர் பண்ணலாம். கொஞ்சம் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபீல்டை தான் போடுறேன். ஸோ இந்த ஓவருடைய இந்த வீடியோடைய முதல் பந்து சிங்கிளோட ஆரம்பிச்சிருக்காரு கிப்ஸ். பவர் பிளே முடிஞ்ச உடனே கையோட என் வாய்ஸ் மாறி இருக்கு தெரியும். ஏன்னா கண்டினியூஸாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுனால இனிமேல் எல்லா தடவையும் வீடியோ வரும். ராத்தில் ஆனால் கேப் அண்ட் 50 அப்புங்க டெக்கன் வாரியர்ஸ் நல்லா ஆடிட்டுருக்குறாங்க. நம்மளும் நல்லா போடணும். மோட்டா ஒரு விக்கெட் கேட்ச் ஜெயவர்தனே ஸ்லிப்பர் இருந்து ஆடம் பில்க்கு ஒரு விக்கெட். இல்லைன்னா இன்னத்துக்கு டேஞ்சரஸாக இருந்திருப்பாருங்க. கன்ஃபார்ம் இந்த மேட்ச் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆகணும். போட்டுட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? கடைசி பால் இந்த ஓவரில் பார்க்கணும். விக்கெட் கிடைக்குமா? இல்லைங்க, சிங்கிள் 5 ரன் ஓவரோட முடியுது. 52க்கு 1 7 ஓவர் முடிவில். ஆடியோ வீடியோ கிளாரிட்டி ஒழுங்காக இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து டேப்பில் விளையாடுறதால தான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே பேசுகிறேன். நல்லா வீடியோ அண்ட் ஆடியோ குவாலிட்டி அவ்வளவுக்கு இருக்காது. மோட்டா விக்கெட் எடுத்த கையோட அடுத்த ஓவர் போட வந்திருக்கிறாரு. முதல் பந்து நல்லா போட்டி நான் விக்கெட் எடுக்கணுங்க. அதுக்கு நான் தடையாக இருப்பேன். பிடிங்கடா, ஏன்டா டே பின்னாடி விட்றீங்க? பிடிங்கடா, அப்புறம் தான் மேட்ச் ஜெயிக்க முடியும். இது வந்து ஒரு ப்ராப்பர் சரியான மேட்சுங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம, செகண்ட் பிளேஸ் டெக்கன் வாரியர்ஸ். மேட்ச் ஜெயிச்சாகணும். ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜெயிக்கலாமான்னு தெரியாது. வாயில் அப்படியே இதாட்டு வந்துகிட்டே இருக்குங்க. தப்பா என்னமோ வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மோட்டா ஒழுங்காகவே போட மாட்டேங்கிறாரு. விக்கெட் எடுத்த குஷியில் ஏதோ பண்ணுறாரு. டாட் அப்பாடா, ரொம்ப நேரத்துக்கு கழிச்சு ஒரு டாட் வந்திருக்கு. இதிலே எடுத்துட்டு போனா போதும். ஒரு இன்ஸ்விங் போடலாங்க. இன்ஸ்விங்கில் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. என்ன ஆகும் இந்த தடவை? ஸ்ட்ரகிள் ஆகல. ஈஸி சிங்கிள் கிப்ஸ்க்கு. ஆனால் அங்கே சுமன் அதர் சைடில் ரொம்ப இதாக தாங்க ஆடிட்டு இருக்காரு. ரொம்ப சேஃபாக. ஏன்னா அவர் இப்போ தான் ஒரு 2 hours முன்னாடி தான் வந்தார். அதனால தான் சேஃபாக செட்டில் ஆகி ஆடலான்னு பார்க்குறாரு. கேட்சா? எஸ், விக்கெட். குமார் சங்கக்காரா பிடிச்சிட்டாருங்க. ஒத்த கீழே கேட்சுங்க. பாருங்க. சாரி குமார் சங்கக்காரா இல்லை, ஸ்ரீவஸ்தவா இப்படிதான் சொல்லிட்டு இன்னும் செட்டில் ஆகி அடிப்பாருன்னு. செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி மோட்டாவோட செகண்ட் விக்கெட்டுங்க. என்னமான கேட்ச் பாருங்கண்ணே. ஒத்த கையில் எடுத்திருக்கிறாரு. நல்ல ஒரு கேட்ச். இங்க சைமன்ஸ் வந்திருக்கிறாருங்க. ஸ்கோர் கார்டை பாருங்க. 20 பால்ஸ்ல மோட்டா எடுத்தாரு. இங்க பாருங்க, 1.5 ஓவர்ஸ்ல 9 runs தான் கொடுத்துருக்காரு. 2 விக்கெட் எடுத்திருக்காரு. 2 மெயின் பேட்ஸ்மேன் எடுத்திருக்காரு. தெரியாது என்ன ஆகும் பார்க்கலாம். கடைசி பந்து இந்த ஓவரில் விக்கெட் இன்னொன்று கிடைக்குமா? இல்லைங்க, சிங்கிளோட ஓவர் முடிச்சு வச்சிருக்காரு.
நல்ல ஓவர் தான், 4 ரன் தான். இப்போ நம்ம யாருக்கு கொடுக்கலாம்? நம்ம பியூஷ் சாவ்லா கொடுக்கலாம், ஏன்னா அவர் நல்லா போடுவார். பியூஷ் சாவ்லா கொடுக்குறோங்க. முதல் ஓவர் இந்த மேட்ச்சில். பந்து ஒரு லெக் ஸ்பின் போட்டிருக்கோங்க. சைமன்ஸ் அடிச்சிருக்கிறாருங்க. ஒன் பிச் 2 ஹேண்டாக இருந்திருந்தால் என்னத்துக்குலாம் விக்கெட்டுங்க. அது என்னால் ஃபுல் வீடியோவும் போட முடியாதுங்க, கட் பண்ணி தான் போட முடியும். இல்லைன்னா நான் ஸ்டோரேஜ் இதாயிரும், அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை. இனிமேல் தொடர்ந்து RCPL 2009 கன்ஃபார்ம் வரும், பாருங்கள் நீங்களும். நான் பார்க்குறேன் போடுற எல்லா வீடியோஸ்லேயும் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாவோட லைக் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ். இங்கே ஒரு அடிச்சிருக்காரு, நல்ல ஒரு சேவுங்க, நல்ல ஒரு ஸ்டாப் ஸ்ரீவஸ்தவா கிட்டேருந்து. நல்ல ஓவராக போயிருக்குங்க. சைட் சேஞ்ச் பண்ணுறாங்க, என்னை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நடுவில் கட்டாயி வரும், ஏன்னா இப்போ நான் ஃபுல் வீடியோவும் போட முடியாது. அதான் ரொம்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ யுவராஜ் சிங் போடட்டுங்க. அவ்வளோ பவுலர்ஸ் இந்த தடவை எடுத்து வைக்கல. ஒரு போட்டால் விக்கெட் விழுகுமா பார்க்கலாம். விக்கெட் விழுந்தா நம்மளுக்கு தாங்க நல்லது. சீக்கிரமாக ஒரு என்னங்க எல்லாம் ஷார்ட் ஆகிறாரு, இப்படிங்கிறதெல்லாம் ஆட முடியும். எங்க எனக்கு ஒரு டவுட்டு, எல்லா பேட்ஸ்மேன்ஸும் நான் நினைக்கிற ஷாட்ஸ்லாம் ஆடவே முடியலைங்க. எப்படின்னு அது சொல்லுங்கள், எப்படி ஆடுறத அப்படின்னு சொல்லுங்கள். நான் இப்போ தான் புதுசாக ஆடுறேன். இந்த இதை கேமிங்கும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் எங்கள் அண்ணாவும் சேர்ந்து ஒரு டிசைட் பண்ணது தான் இது. கேமிங் போட்டாட அவ்வளோ வியூஸ் வருதுங்க, பார்த்து இல்லை. நல்ல ஒரு டிஃபென்ஸ், நாட்டில் டிஃபென்ஸில் ஆடுறாங்க. பார்ப்போம். இந்த விக்கெட் அண்ட் கிப்ஸை விக்கெட் எடுத்தால் போடுங்க. எடுத்தால் ஸ்லோவாக தான் ஆடுவாங்க இனிமேல். விக்கெட் மட்டும் எடுக்கணும். கிப்ஸை அடிச்சிருக்கிறாரு. பவுண்ட்ரியா? ஆமாங்க, ரொம்ப நேரம் கழிச்சு பவுண்ட்ரி வந்திருக்கு. அது நம்மளும் எதுவுமே எடுக்கக்கூடாதுங்க. விக்கெட்ஸும் நம்மளுக்கு வந்துருக்கு, அவங்களுக்கு பவுண்ட்ரி போயிருக்கு. ரெண்டுத்தையும் காம்பன்சேட் பண்ணிட்டு விட்டுடலாம். யுவராஜ் சிங் என்னங்க போடுறீங்க? சிங்கிள் என்னங்க இது? ஐயோ விட்டுறாதீங்கப்பா. ஏற்கனவே ரன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, இனிமேல் போனால என்னால சேஞ்ச் பண்ண முடியாதுப்பா. இதை நான் மீடியமில் தான் வச்சு ஆடுறேன், ஏன்னா நான் இப்போ புதுசாக தான் ஆடுறதுனால. இறங்கி வந்து அடிச்சிருக்காரு. இங்கே ஸ்டம்பிங் பண்ண வேண்டியதானுங்க. குமார் சங்கக்காரா வச்சு அடிங்க. முடிவில் 10 ஓவருக்கு 68ங்க. இது மாதிரி ஆடினாங்கன்னா நம்மளுக்கு ஒரு லோ டார்கெட் தாங்க வரும், ஈஸியாக அடிச்சிடலாம். இப்போ பியூஷ் சாவ்லாவே கூட்டிகிட்டு வருவாங்க இன்னொரு தடவை. இவங்க 2 பேரும் ஒரு 2 ஓவர் பிக்கப், இந்த ஒரு ஓவர், இன்னும் 9 ஓவர்ஸ் இருக்கும் இந்த ஓவரை சேர்த்து. அதில் பிரெட்லி அவங்களுக்குலாம் 2 ஓவர் இருக்குது. அது கொடுத்தாலும் பேசுறதுக்குள்ளாரே அடிக்கிறாருங்க. என்னங்க இது, கொஞ்சமாச்சும் பேச விடுங்க, பேசுறதுக்குள்ளாரே அடிக்கிறீங்களே. ஏதாச்சும் ஆயிடுச்சாங்க? நீங்கள் இன்னும் ட்ரிங்க்ஸ் பிரேக்கே வரலைங்க. யாருங்க ஏதாச்சும் சொல்லிட்டு போயிட்டாங்களா? ட்ரிங்க்ஸ் பிரேக்லையாச்சும் வந்து ஏதாச்சும் சொல்லுவாங்க அடின்னு. ஏதாவது ட்ரிங்க்ஸ் பிரேக்கும் இல்லை, சும்மாவே நீங்களே அடிப்பீங்க. அந்த பொறுமையாக ஆடிட்டு நீங்கள் அதுக்குள்ளே 2 பேரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. விக்கெட் எடுத்தது தப்பா? என்னங்க இது? போடுவாங்க, கம்பேக் கொடுப்பேன் நான். யூஸ்வலா கம்பேக் கொடுங்க. கூகுளி அவர் ரீடே பண்ண மாட்டான். அடிச்சிட்டோம். நம்ம இது மாதிரி தான் ஓவராக வாய் விடக்கூடாது. ஓவராக வாய் விட்டால் ஏதாச்சும் நடக்கும், நம்மளுக்கு எதிராக நடக்குது. அதனால் வாய் மூடிட்டு இருக்கணும். நம்மளும் இருந்தாலும் விக்கெட் விழுகும். பெரிய விக்கெட்டு. ஐயோ புருஷங்க எங்கே போயிட்டீங்க? எங்கடா த்ரோ பண்ணுற நீங்கள்? எவன்டா நீ? அது
எவன்டா அவனை மாற்றி விட்றேன்டா இருடா. எவன்டா ஜெயவர்தனே நீங்களே வா, நீங்கள் போங்க. ஸ்ரீவத்சவா நீங்க வா, ஒழுங்கா பண்ணுங்களே. மாற்றி விட்டாச்சு. எப்பயாச்சும் ஒழுங்கா பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். லெக் ஸ்பின் போட்டிருக்கோம், அடிக்காதீங்க. ஒரு கேட்ச் கொடுங்களேன் கிஃப்ட்ஸு. ஏன் ப்ரோ நல்லா தூக்கிலாம் அடிக்கிற வேண்டியதான். நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தான் ரன் வருமே, அடிங்கண்ணே. அடிக்கணும். கூகுளி சர்ப்ரைஸ் கூகுளிங்க. ஏன் கடை 2 போல் லெக் ஸ்பின்னாக போட்டோம். இப்பயாச்சும் ஒழுங்கு அடிங்கப்பா, அடிங்க ஒழுங்க. சூப்பராக அடிச்சிட்டாருப்பா. என்னங்க கை சுற்றி இருக்காரு, ஆஃப் பண்ணி கட்டா. இப்போ யாருக்கு கொடுக்கலாம், எவனாச்சும் புதுசாக கொடுக்கலாம். இல்லை ஸ்ரீசனுக்கே கொடுப்போம், அவர் நல்லா தான் போட்டிருக்காரு. கொடுக்கலாங்க, நல்லா போட்டால் கொடுக்கலாம், இல்லைன்னா அடுத்த வேலை கொடுக்கலாம். வேண்டாம். இப்போ நம்ம 2 ஸ்பின்னர் 3 ஃபாஸ்ட் பாலர் வச்சு போடுறது. அதுவே நம்ம 6 பவுலர் வச்சு போட்டால் எவனுக்கு வேணால் அசால்ட்டாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி கொடுக்க முடியாதே. ஒரு ஸ்லோயர் காலையே போடலாம். கடைசி 2 பால் தானேங்க, கடைசி 2 பால் ஸ்லோயர், 2 பால் ஸ்லோயர் போடலாம். விக்கெட் விழுவும். நீங்கள் என்ன போட்டாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ப்ளீஸ்ங்க ஒரு விக்கெட்டாச்சும் கொடுங்க. சரிங்க, உங்களுதான் வேண்டாம், கிஃப்ட்ஸ் உங்களது மட்டும் கொடுங்களேன் ப்ளீஸுங்க. இந்த போல் ஒரு ஸ்லோயர் போடலாம், பவுன்சராட்டம் ஸ்லோயர் போடுறோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். விக்கெட்னா செம்மையாக இருக்குங்க. ஸோ சிங்கிளாகவே தாங்க போயிட்டுருக்கு. என்னங்க பண்ணுறதுங்குது. எங்கள் இல்லை ஆட்டோ பிளேலாம் எதுவுமே இல்லையாங்க, சொல்லுங்கள் வியூவர்ஸ். ஆட்டோ பிளேலாம் இருந்தால் கொடுப்போம். ஸ்கோர் கார்டு இப்போ பார்க்குறோம். யாருமே ஒழுங்காக போகலைங்க. இப்போ பிரெட் லீயை கூட்டிகிட்டு வரோங்க. பிரெட் லீ எனக்கு இவர் சொல்ல போல பிரெட்டு மேலே ஜாமு பிரெட்டு தான் கூப்பிடுவாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஐயோ ஒரு கொஷின், சிஎஸ்கேல இந்த வருஷம் யார் 17 வயசுல விளையாண்டுருக்கா அப்படின்னு போடுங்க. யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். திரும்பவும் கொஷினை சொல்கிறேன். விச் சிஎஸ்கே பிளேயர் இஸ் playing currently 17 years old, also India U19? சொல்லுங்க. எல்லா வீடியோஸும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ்லாம் கொடுக்குறேன். அதுவும் நம்ம 2 பேர்த்தையும் ஒரு கனெக்ட் எடுக்க வைக்கும். சொல்கிறேன் ஃபுல்லாரே ஒரு ரன் சிங்கிள்ஸ் மட்டும்தாங்க போகுது. 4 அடித்தாவோட எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சிங்கிள்ஸ் போட்டு எனக்கு கொள்றானுங்க. ஆனால் முடியலை, சிங்கிள்ஸாக போட்டுட்டு இன்னும் அடிக்கணும். இல்லைன்னா இது மாதிரி தாங்க தொட்டு விட்டு போகிறாங்க. அதனால எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியலைங்க. அடிக்கணும் இது மாதிரிலாம், அந்த மாதிரியும் அடிக்கணும். இன்னும் 7 ஓவர் இருக்குது. 7 ஓவர் ஒரு 100 ஓவரத்தோடு வந்து போகிறாங்க. என்னங்க விட்டுட்டீங்க, பிடிங்க டக்குன்னு பிடிங்க, போடுங்க டக்குன்னு. ஏங்க இப்படி பண்ணிக்கிறீங்க? நம்ம சிங்கிள்ஸாக ஒரு யாக்கர் ஸ்லோயர் யாக்கர் போடலாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, ஸ்லோயரே ஸ்லோ தானே, அதில் எதுக்கு ஸ்லோவாக போட்டுக்கிட்டு ஜஸ்ட்டில் விக்கெட் எடுத்து வருங்க. ஜஸ்ட்டில் ஐயோ எங்க விட்டுருங்க சைமன்ஸு, உங்களுக்கு நான் வையோட போட்டு தரேங்க. இந்த ஒரு சிங்கிள் மட்டும் எடுக்காதீங்க ப்ளீஸுங்க. யார் இப்போ போட வைக்கலாம்? பியூஷ் சாவ்லா மோட்டாவை போட வைப்பாங்க. அவர் நல்லா போட்டு 3 விக்கெட் எடுத்துருக்கு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. போட்டு 3ஆவது விக்கெட் எடுக்கலாங்க. நம்மளுக்கு இந்த விக்கெட் தான் வேணும். இந்த பார்ட்னர்ஷிப் உடச்சா போடுங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பு அந்த எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்காங்க அதெல்லாம் சுத்தமாக தெரிலங்க, எப்படி பார்க்கறதுனே தெரியலை.
அது மட்டும் அடுத்த வீடியோவில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் சொன்னீங்கன்னா இதாக இருக்குங்க. இப்போ புதுசாக விளையாடுறேன் நான். இது என்னங்க பிறகு பார்த்துட்டு இருக்கிறீங்க? அது நீங்களே பிடிச்சிருக்கலாமே. அதனால் கை மேலாட்டிக்கிட்டு நீங்களும் டைவ் போட்டால் போதுமேங்க. இவர் ஆனாவோன்னு ஆரஃபன் பண்ணிடுறாருங்க குமார் சங்கக்காரா. ஒரு விக்கெட் வேணும் மோட்டா, ப்ளீஸ் மோட்டா. விக்கெட் எடுத்தாங்க மோட்டா. விக்கெட்டா இல்லைங்க. ஏங்க ஒரு விக்கெட் தான் கொடுங்களேங்க. விக்கெட் விக்கெட் வேணும். கடைசி பால் இந்த ஓவரில். நான் ஐடியா வச்சுருக்கேங்க. நான் எல்லாத்தையும் சிமுலேட் பண்ணிட்டு வரேங்க. அடுத்த ஓவர் எல்லாத்தையும் சிமுலேட் பண்ணிட்டு வரேன். இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. ஒழுங்காக தான் பிடிங்களேங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? இன்னொரு ஓவர் போகலாங்க. இன்னொரு ஓவர் போயிட்டு சிமுலேட் பண்ணிடலாம். எப்படினாலும் அவ்வளோக்கு அடிக்க மாட்டாங்க. வந்துருச்சு ஈஸாவில். இந்த ஓவர் போட்டுட்டு நம்ம சிமுலேட் பண்ணிடலாம். இப்போதாங்க நான் கற்றுக்கிட்டேன் எப்படி சிமுலேட் பண்ணுறதுன்னு. ஆட்டோ பிளேன்னு ஒன்று அந்த 2 குச்சியாட்டம் என்னமோ இருக்குது. அதில் தொட்டால் என்னமோ வருமாமா. என்னங்க இறங்கி பின்னாடியில் என்னென்னமோ வித்தியாசமாக நீங்களா ஷார்ட் கண்டுபிடிக்கிறீங்க? எப்படி தாங்க இப்படிலாம் பண்ணுறாங்க? நான் இன்னொரு மேட்ச் ஆடினேங்க. சம்மந்தமே இல்லாமல் இறங்கி அடித்தது. சரி ஒரு 110 மேக்ஸிமம் ஒரு 115 அப்படிதான் வரும்னு நினச்சேன். 138 வருதுங்க. அப்படியே நான் அடித்தாலாம் 105 தாண்ட மாட்டேங்குது. ஐயோ லேக் ஆகுது. என்ன அதுக்குள்ளார இவ்வளோ ஒரு ஃபீல்டு ரொம்ப புவா இருக்குங்க. முக்கியமான கேச்சஸில் விட்டுறாங்க. நான் நான் ஃபீல்டிங்கை மட்டும் ஆட்டோவாக இல்லாமல் ஆட்டோ பண்ணிவிட்டு மேனுவல். நான் கேட்சிங் மட்டும்தான் மேனுவலாக பண்ணியிருக்கேன். லேக் ஆகுதே, என்ன பண்ணுறது? 2 ரன் இதுக்கு எப்படிங்க? 1 ரன் தாங்க போகும். அதெல்லாம் ரியாலிட்டியில் ஓடவே முடியாது. நாக்கு தள்ளி செத்தே போயிடுவாங்க. நீங்கள் என்ன டீம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிஎஸ்கேனா இல்லை ஹார்ட் கமெண்ட்டில் விடுங்க. ஆர்சிபினா ரெட் ஹார்ட், எம்ஐனா ப்ளூ ஹார்ட். எல்லாம் சொல்கிறதே தான் சொல்கிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னு தான் நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வேணும். இனிமேல் வீடியோஸ் கன்ஃபார்ம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை கன்ஃபார்ம் நீங்கள் பார்க்குறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க. ஒரு டாட்டா இல்லை சிங்கிள் 100 போட்டாங்க. அதுக்குள்ளார அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். எப்படி அந்த பார்ட்னர்ஷிப்பில் கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டேன். விளாடுறேங்க. இதில் ஆட்டோ பிளே தாங்க. ஃபுல் இன்னிங்ஸ் 5 overs. அதுக்கப்புறம் ஆட்டோ பிளே ரீஸ்டார்ட் ஸ்கோர் கார்டு இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக்ஸ் என்னது? இதில் பார்ட்னர்ஷிப்பில் இருக்குது. 45 ரன் 43 பால்லைங்க. 42 பால் இவங்க. மேட்ச்னா இதுங்க ரன்ஸ் 2 இது. இதுதாங்க 2 ரன்ஸ். ஒரே ஒரு 6 அடிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பால் ஹாக்காய். இப்போ எப்படிலாம் பால் போட்டிருக்கோம். ஷார்ட் மேப் இதுதாங்க. அது ஒரு இதில் மேனுவல் இல்லை இப்படி தான் காமிக்கும். ஆனால் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். கடைசி பந்து இந்த ஓவரு. கடைசி பந்துங்க. என்னவா இருக்கும்? 6-4. ஐயோ என்னங்க இது புதுசாக என்னமோ வருது. இங்கே நான் எதுவுமே பண்ணி வைக்கலைங்க. இவ்வளோ நேரம் வராதது என்னங்க இவ்வளோ இதில் வருது? ஏன்னா கையை தொட்டு 3, 2, 1 0ங்க. இப்போ நான் நம்ம ஆட்டோ ப்ளே எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு வந்துடலாம். கடைசி டக்குன்னு ஆட்டோ ப்ளே கொடுத்துடலாம். எவனாச்சும் போடுங்க வச்சு பவர் போடுங்க வாங்க. இது அதுக்கு டேரெக்டாக ஆட்டோ ப்ளே கொடுத்தா ஆட்டோ ப்ளே ஆட் பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு பார்க்கலாம்.
நான் இது சிமுலேட் ஆனால் ரொம்ப நேரம் கழிச்சு சிமுலேட் ஆயிடுச்சு. பார்ப்போம் எவ்வளோ ஸ்கோர். 135 தான் அடிச்சிருக்காங்க. அதான் 2 விக்கெட் தான் வச்சுருக்காங்க. நம்ம போட்டால் தான் விக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்காட்டுக்கு. யுவராஜ் ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா போட்டிருக்காரு மோட்டா தாங்க. 2 விக்கெட் அவர் மட்டும்தான் எடுத்தார். கிப்ஸ் 61 அண்ட் சைமன்ஸ் 40. நான் லாங் வீடியோ போட முடியாது காரணத்தால் நான் இதோட முடிச்சுக்கிறேன். பேட்டிங் அடுத்த வீடியோ போடுறேன். எபிசோட் கன்ஃபார்ம் போடுறேங்க. இது உங்கள் யஷ்வந்த். பாய்.